ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் வந்து பார்க்குறோம். ஸோ குரூப் 2 2A அந்த எக்ஸாம் நடந்தப்போ வந்துட்டு இப்போ ரிசல்ட்டு நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் அதை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது நடந்தப்போ வந்துட்டு அந்த வினாத்தாள் கொடுத்தது டைமிங் அது லேட்டானது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மனுக்கள் வந்துட்டு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தள்ளுபடின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட் தான். ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் நடந்தது வந்து 23/2/2022. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 1 இயர் பக்கமாக போகுது. ஸோ இப்போ தான் வந்துட்டு அதற்கான தீர்ப்பு வந்து கிடச்சிருக்கு. கடந்த பிப்ரவரி 25 மதுரை புட்டுத்தோப்பில் உள்ள பள்ளியில் நடந்த மெயின் தேர்வில் பங்கேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போட்டவர் வந்து பங்கேற்று தான் அவர் வந்து கேஸ் போட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நான் உள்ளிட்ட பலருக்கு பதிவு எண்கள் மாறி இருந்த வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்பட்டன. பதிவு எண் மாறிய வினாத்தாளில் பலர் தேர்வு எழுத துவங்கினர். இதை சரி செய்து வழங்க 1 மணி நேரத்துக்கு வந்து மேலே வந்துட்டு தாமதமானது. காலையில் 10:45 மணிக்கும் மாலையில் வந்து 2:30 மணிக்கும் தான் வந்துட்டு கொஷின் பேப்பர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நல்ல மனநிலையில் வந்து தேர்வு எழுத முடியல, எனக்கு வந்துட்டு ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஆஜரானவங்க வந்து எப்படி வாதாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை 9:15 மணிக்கு வினாத்தாள் வந்து வழங்கப்பட்டது. பதிவு எண் மாறிய இடங்களில் வினாத்தாள் உடனடியாக வந்து திரும்ப பெறப்பட்டன. பதிவு எண் மாறிய வினாத்தாளை யாரும் வந்து திறக்கலை. ஸோ தாமதமின்றி போதிய அவகாசத்துடன் சரியான பதிவு எண் கொண்ட வினாத்தாள்கள் வந்து வழங்கப்பட்டன. எந்த தேர்வு மையத்திலும் தேர்வு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட 3 மணி நேரத்தை தாண்டவில்லை. வினாத்தாளின் பக்கவாட்டில் உள்ள அந்த இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் அப்படி இப்படி ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த சீலையும் கூட வந்து யாரும் வந்து அகற்றாமல் வினாத்தாளை யாரும் பார்க்கவோ விவாதிக்கவோ வாய்ப்பில்லை. உபயோகித்த வினாத்தாளை தந்ததாக மனுதாரர்கள் யாரும் புகார் அளிக்கவில்லை. யூகத்தின் அடிப்படையிலே வந்துட்டு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ குழப்பத்தை போக்கிடும் வகையில் பிற்பகலில் நடந்த தேர்வுக்கான வினாத்தாளின் பிளாஸ்டிக் உரைகள் கூட தேர்வர்களின் முன்னிலையில் தான் வந்து பிரிக்கப்பட்டது. வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது, அதாவது அந்த கொஷின் பேப்பரும் வந்துட்டு வீடியோவிலையும் வந்து பிரித்ததை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ வினாத்தாள் கசிந்தது என்பது தவறானது. ஓகேங்களா? இரு வேளைகளில் வழங்கப்பட்ட வினாத்தாள் உரையின் கலர்கள் வெவ்வேறானது. வினாத்தாளை மாற்றி விநியோகம் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ செவிவழி தகவல்களை வைத்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீதிபதி பிறப்பித்த உத்தரவு. பயன்படுத்தப்பட்ட வினாத்தாளை கொடுத்ததாக யாரும் வந்துட்டு புகார் அளிக்கவில்லை. ஓகேங்களா? முதல் பக்கத்திலேயே பதிவெண் வந்து அச்சிடப்பட்டுள்ளது. பதிவெண் தவறானதாக இருந்திருந்தால் அதை யாரும் திறந்திருக்கவும் வந்து வாய்ப்பில்லை. ஸோ வினாத்தாள் மாறியதாக கூறுவது யூகம் மற்றும் செவிவழி செய்தியே. மதியம் நடந்த தேர்வில் காலை நடந்த தேர்வுக்கான வினாத்தாளை மாற்றி கொடுத்ததாக எந்த தேர்வு மையத்திலும் வந்துட்டு புகார் இல்லை. டிஎன்பிஎஸ்சியின் நடவடிக்கையில் நீதிமன்றத்திற்கு வந்து முழு திருப்தி தான். ஸோ அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மேற்கொண்டுள்ள நியமன நடவடிக்கைகளில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இனிவரும் காலங்களில் எவ்வித குழப்பமும் ஏற்படாத வகையில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜியும் வந்து தீர்ப்பு கொடுத்து தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. பட் இவர் சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ கொஷின் பேப்பர் அது மாற்றி கொடுத்தாங்க, ரிட்டன் வாங்குறாங்க, அந்தந்த இதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி வந்து நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் கேட்குறது வந்து என்னது, இந்த மாதிரி அதாவது கொஷின் பேப்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, திரும்ப அதை வாங்கிட்டு அதனால் வந்து டைம் வேஸ்ட் ஆனது, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு சில சென்டரில் கொடுத்ததா அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சில சென்டரில் வந்து கொடுத்ததா அந்த என்ன டைமோ அந்த உரிய டைமுக்கு வந்து வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய பேரால் வந்துட்டு தேர்வு வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் இதுதான் வந்துட்டு அவங்க தீர்ப்பு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரிசல்ட்டு நெக்ஸ்ட்டு அதை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து தீர்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.